எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட் 2 டேஸாக விஜய் நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் என்னன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் அங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணியிருந்திருக்காரு. அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 5 ஏக்கருக்கு லேண்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஃபுல்லாகவே வந்து லோன்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து லோன்ஸ் வந்து வேவ் ஆஃப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மோர் தேன் வந்து 5 ஏக்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 50% அவங்களுக்கு வேவர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க பவருக்கு வந்தால் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து என்னென்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரீஸ்டோர் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, நர்சஸ், டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் சில பேர்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்னென்னா இப்போ டெம்ப்ரரியாக இருக்கிறவங்கள வந்து அதை பர்மனெண்ட் ஆக்குறதும் வந்து கவர்மெண்ட்டில் அதுவும் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த கேம்பெயினில் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு. பெருமநல்லூர் அப்படின்னு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த இதை சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா வந்து அவருடைய பார்ட்டி வந்து இன்றைக்கி அதாவது 16th அதை நாளைக்கு ஃபுல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் கேட்ரேஸையும் சப்போர்ட்டர்ஸையும் வந்து அவர் அட்ரஸ் பண்ணும்போது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னா அதாவது மெயினாக வீவர்ஸு, அப்புறம் வந்து அந்த ஃபார்மர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், போலீஸ் பர்சனல்ஸ் இவங்களெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கிட்ட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா டிவிக்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருனா விசில் அந்த இதை வந்து எலெக்ஷனை வந்து விசில் ரிவல்யூஷனரி எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து வீவிங் செக்டாருக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் என்ன வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காருன்னா காமர்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு புது இது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் வெற்றி அப்படிங்கிற அந்த ஷோரூம் அந்த இதை பற்றி பேசியிருக்காரு. அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதை சாரீஸ் அண்ட் அதர் கார்மெண்ட்ஸ் அந்த நெய்யப்பட்ட அந்த துணிகள் அதெல்லாம் வந்து பப்ளிக்கு டைரெக்டாக கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்தெந்த ஃபேமிலியாக வந்து ஹேண்ட்லூமோடையும் பவர்லூமோடையும் எங்கேஜ்டாக இருக்காங்களோ அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து 30,000 ரூபா பேங்க் மூலிமா வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 500 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ, அதாவது ஹேண்ட்லூம் யூனிட்ஸ்க்கு, அப்புறம் 1500 யூனிட்ஸ் வந்து பவர்லூம் யூனிட்ஸுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 10 lakh வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வீவருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீவர்னால் அந்த நெசவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வீவர்ஸ்க்கு வந்து பென்ஷன் ஸ்கீமும் இருக்கும். அதில் வந்து 3000 rupees per month வர்ற மாதிரி வந்து ரைஸ் பண்ணி பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா போலீஸ் பர்சனலுக்கெல்லாம் வந்து 25,000 வந்து 18,200லேருந்து 25,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் பேசிக் சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடிஷ்னலாக ஒரு 1000 rupees per month வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிற அதையும் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது வந்து புதுசாக ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டியூட்டி ஹவர்ஸு, என்ஷூர் வீக்லி ஆஃபு, அப்புறம் வந்து இந்த அந்த வாஷிங் அலவன்ஸ் 1000 rupees, 500 இதெல்லாம் வந்து எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு 500லேருந்து 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காரு. எங்கெங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், அப்புறம் வெள்ளூர், அப்புறம் திருநெல்வேலி இங்கெல்லாம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் போலீஸ் உமனும் வந்து டிப்ளாய் வந்து அங்கே வந்து பண்ணப்பட மாட்டார்கள் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாதுகாப்பு பணியில் வந்து அந்த பந்தோபஸ்த் அந்த இதில் வந்து வேலையில் அவங்க ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு லேடி அந்த போலீஸ் உமனை. அவர் வந்து அவங்களுடைய கேட்ரஸில் வெல்கம் பண்ணப்பட்டு 1:35க்கு ஏர்போர்ட் ரீச் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் வந்து அங்கேருந்து அந்த அவினாஷி ரோடு வழியாக திருப்பூர் போய் அங்கேயும் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரோட் ஷோலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து இவர் வந்து நிறையா ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்காரு. பிஃபோர் எலெக்ஷனை வந்து நாங்கள் பவருக்கு வந்தால் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத. இப்போ யாருக்கு ஒரு வாரம் தான் இருக்குது இனி எலெக்ஷனுக்கு, யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் நாம் சிந்திச்சு செயல்பட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைவனை வந்து
தேர்ந்தெடுக்கணும் நம்ம. அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும். மக்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.